தமிழ்நாட்டில் சென்னைக்கு அடுத்து முக்கியமான நகரங்களாக கருதப்படுற கோயம்புத்தூர் மற்றும் மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கேன்சல் பண்ணியிருக்காங்க மத்திய அரசு. அதாவது அதுக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இரண்டு நகரங்கள்லையும் அவங்களுக்கு வந்து போதிய பாப்புலேஷன் இல்லை. அதாவது ஒரு 20 லட்சம் மக்கள் தொகைக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து மெட்ரோக்கான பெர்மிஷன் அப்படிங்கிறது கொடுப்போம். ஆனால் கடந்த 2011 சென்சஸின் படி சென்னையில் 20 லட்சம் பேருக்கு மேலே இருந்தாங்க. ஆனால் கோயம்புத்தூர் மற்றும் மதுரையில் வந்து 20 லட்சம் பேருக்கு மேலே இல்லை. அதனால் வந்து இந்த திட்டத்துக்கான அனுமதியை நாங்கள் வழங்க மாட்டோம் அப்படின்னு மத்திய அரசு சொன்னது ஒரு செய்தி அப்படிங்கிறது வெளியே இருக்கு. இது வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் மத்திய அரசு எங்களை பழிவாங்குது, பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு ஒரு மாதிரியும் ஆளாத மாநிலங்களை எதிர்க்கட்சி ஆளுற மாநிலங்களை ஒரு மாதிரியும் ஒரு மேம்போக்கான ஒரு பழிவாங்குற எண்ணம் தான் மத்திய அரசு எப்போதும் கொண்டிருக்கு. அதை இது வழியாகவும் கூட வெளிப்பட்டு இருக்கு அப்படின்னு மாநில அரசுகளும் குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. இது கிட்டத்தட்ட எலெக்ஷன் நெருங்குற நேரத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்குற நேரத்தில் இது ஒரு முக்கியமான விவாதமாக மாற்றப்படும் அப்படின்னு கணிக்கப்படுது. ஏன்னா ஏற்கனவே சென்னை மெட்ரோ அமைக்கும் பணியில் வந்து மத்திய அரசு மற்றும் மாநில அரசுக்கு இடையில் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் நிகழ்ந்தது. ஃபேஸ் 2ல் வந்து நீங்களே மொத்த செலவையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு மத்திய அரசு முதல்ல சொல்லுது. அதுக்கப்புறமா அந்த கோரிக்கைகளின்படி மத்திய அரசும் மாநில அரசும் பகிர்ந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த மெட்ரோ திட்டத்தை பொறுத்தவரை எப்படின்னா மொத்தம் 4 வழிமுறைகளில் அது செயல்படுத்தப்படும். எப்படின்னா 50:50 ஃபார்முலா. அதாவது மத்திய அரசு 50% நிதியும் மாநில அரசு 50% நிதியும் பகிர்ந்துப்பாங்க. இரண்டாவதாக மத்திய அரசு மட்டுமே மொத்த செலவையும் செஞ்சுட்டு அந்த நகரத்தில் அந்த மெட்ரோ திட்டம் அப்படிங்கிறத செயல்படுத்துவாங்க. அடுத்து 3வது வழி எப்படின்னா மாநில அரசே மொத்த நிதியை செலவிடுவாங்க. அடுத்து 4வது எப்படி அப்படின்னா பிபிபி அப்படின்னுவாங்க. அதாவது ப்ரைவேட் ஃபண்டடாக ஒரு பார்ட்னர்ஷிப் மூலியமாக அந்த திட்டம் என்பது செயல்படுத்தப்படும். அவங்கக்கிட்டேருந்து நிதியை வாங்கி அவங்களோட திட்டத்திலேருந்து அரசு வந்து அந்த மெட்ரோ திட்டத்தை செயல்படுத்தும். ஸோ இப்படி தான் வந்து மெட்ரோ திட்டம் இந்தியா முழுவதும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நிலையில் தான் ஒரு டயர் 2 சிட்டிஸ் அப்படின்னு கருதப்படுற கோயம்புத்தூர் மற்றும் மதுரை, அதாவது ஒரு முக்கியமான நகரங்கள் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில். அந்த மாதிரி ஒரு நகரங்களுக்கு மெட்ரோ திட்டம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு கடந்த ஜெயலலிதாவோட ஆட்சி காலத்திலே வந்து கோரப்பட்டது. 2011 எங்கெல்லாம் எந்த நகரங்கள்லாம் அடுத்து வந்து மெட்ரோவை செயல்படுத்தலாம் அப்படின்னு ஒரு பட்டியலும் வெளியாச்சு. அதில் கோயம்புத்தூர் மதுரை போன்ற நகரங்களும் உண்டு. ஆனால் அதுக்கு அடுத்து அந்த பாப்புலேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒரே ஒரு காரணத்தை சொல்லி இப்போது மத்திய அரசு வந்து இதை நிராகரிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் குற்றம் சாட்டப்படுது. அதுக்கு மாநில அரசு சார்பாகவும் இல்லை அந்த மத்திய அரசை எதிர்க்கிறவங்க கிட்டேருந்து என்ன ஆர்கியூமெண்ட் அப்படின்னு வைக்கப்படுது அப்படின்னா 2011 சென்சஸின் படி தான் 15 லட்சம் பேர் இருக்காங்க கோயம்புத்தூரில். ஆனால் இப்போ வந்து நம்ம 15 வருஷத்தை கடந்து வந்துட்டோம். இப்போ வந்து 20 லட்சம் பேர் கண்டிப்பாக அந்த 2 நகரங்கள்லையும் இருப்பாங்க. இப்போவும் அதே காரணத்தை சொல்லி எப்படி நிராகரிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே நம்ம அந்த மெட்ரோவோட ரூல்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மெட்ரோ அப்படிங்கிறது முழுக்க மாநில அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதாவது மாநில அரசு தான் மொத்த திட்டத்தையும் வகுக்கணும், அவங்க தான் அதோடைய பெர்மிஷனை கேட்கணும். மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை தான் அதுக்கான ஒப்புதல் அப்படிங்கிறது வழங்குவாங்க. ஸோ மொத்தமாக இந்த திட்டம் வரையறுக்கிறது, அங்கே மெட்ரோ தேவையா இல்லையா அப்படின்னு சொல்கிறது எல்லாமே மாநில அரசுக்கு கீழே தான் இருக்குது. அந்த ஒப்புதலுக்காக மட்டும் மத்திய அரசு கிட்ட அனுப்புவாங்க. மத்திய அரசு ஒருவேளை அந்த நிதியை வந்து அவங்க கொடுக்குறதா இருக்கும் பட்சத்தில், அந்த ஒப்புதல் வழங்கும் பட்சத்தில் அவங்க வந்து அந்த ஒப்புதலை கொடுத்து ஓகே நீங்கள் அந்த திட்டத்தை செயல்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு பெர்மிஷனும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே திட்டத்தை செயல்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து மொத்தமாக மாநில அரசு கீழே மட்டும் தான் வருது. இது வந்து பாஜக வேணும்னே எங்களை பழிவாங்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த மெட்ரோவோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த 2017 வந்து கோட் பண்ணுறாங்க. ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம்னா, ஸோ எந்தெந்த சிட்டிஸ்லாம் மெட்ரோ வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரையறை இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சிட்டிஸ் ஹேவிங் அ பாப்புலேஷன் ஆஃப் 2 million ஆர் மோர் மே ஸ்டார்ட் பிளானிங் ஃபார் அ மெட்ரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது ஷால் ஸ்டார்ட் பிளானிங் அப்படின்னு வந்தால் தான் அங்கே கண்டிப்பாக 20 லட்சம் பேருக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் ஒரு மெட்ரோ திட்டம் அப்படிங்கிறது கொடுக்கப்படணும். ஆனால் இந்த இடத்துல மே அப்படிங்கிறது இருக்கிறதுனால அந்த திட்டத்தை வந்து அதை கன்சிடர் பண்ணாமையும் இருக்கலாம், இல்லை பண்ணவும் செய்யலாம். அதாவது அங்கே தேவை ஏற்படும் பட்சத்தில் அங்கே வந்து ஒரு வருங்காலத்தில் நம்ம அந்த இடத்துல மெட்ரோ வேணும் அப்படின்னு சொல்லும் போது மாநில அரசு அதற்கான திட்டத்தை வகுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மெட்ரோவோட ரூல்ஸ்லையும் இருக்குது. ஸோ இந்த திட்டத்தில் தான் மத்திய அரசு இதுக்கு மேலே என்ன பண்ண போகுது அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. மாநில அரசு இதுக்கு மேலே என்ன பண்ண போகுது? ஏற்கனவே நமது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாஜக வந்து எங்களை பழிவாங்குது அப்படின்ற மாதிரி தன்னுடைய ட்விட்டர் பதிவில் போட்டிருக்காரு. இது கிட்டத்தட்ட அப்படியான சாயலில் தான் இந்த விவாதம் அப்படிங்கிறதும் கொண்டு போகப்படும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இதற்கடுத்து ஒரு செய்தியும் வந்தது. அதாவது சென்னை மெட்ரோ இதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்துருக்கு. அதாவது மத்திய அரசு இந்த திட்டத்தை மொத்தமாக வந்து நிராகரிக்கல, இதற்கான மேல்முறையீடு மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா ஏற்கனவே இங்கே வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மேல்முறையீடு மாதிரி மறுபடியும் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மொத்தமாக இந்த திட்டத்தை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்னு சென்னை மெட்ரோவும் சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு விவாதம் இதில் என்ன எழுது அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து 20 லட்சம் பேருக்கு கீழே இருக்காங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் சொல்லி தான் இந்த திட்டம் அப்படிங்கிறது நிராகரிக்கப்பட்டது. ஆனால் இந்தியாவோட மற்ற நகரங்கள், அதாவது ஆக்ரா, போபால், இல்லை பாட்னா, இந்த மாதிரியான நகரங்கள்லையும்
20 லட்சம் பேருக்கு கீழே தான் இருக்காங்க, அங்கே மட்டும் எப்படி மெட்ரோ திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு அஃபிஷியலான ஒரு டேட்டாவோ ஒரு தகவலோ இல்லை. இருந்தாலும் நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக அங்கே ஒரு பொலிட்டிக்கல் லாபி அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு மத்திய மாநில அரசுகளுக்கு ஒரு இணக்கமான சூழல் இருக்கும்போது எங்க இது பண்ணித்தாங்க அப்படின்னு ஒரு மத்திய அரசு கிட்ட மாநில அரசு வந்து ஒரு கோரிக்கை வைக்கும் பட்சத்தில் மத்திய அரசு அதை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாமல் சில காரணங்களும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஆக்ரா போன்ற ஒரு நகரங்களில் வந்து டூரிசம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல மெட்ரோ திட்டம் அப்படின்னு கொடுக்கப்பட்டாங்கன்னா அங்கே வந்து ஏகப்பட்ட மக்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள வகையிலும் இருக்கும், அந்த டூரிசமை பூஸ்ட் பண்ணுற வகையிலும் இருக்கும். கண்டிப்பாக எதிர்காலத்தில் ஒரு தேவையான ஒரு திட்டமாகவும் மெட்ரோ பார்க்கப்படுறதுனால அந்த இடத்துல ஒப்புதல் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ இதை நிராகரிக்கிறதுக்கு மற்ற நகரங்களுக்கு போதிய காரணங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலனாலும், இங்கே தமிழ்நாட்டில் ஒரு டயர் 2 சிட்டிஸ் முக்கியமான சிட்டியாக இருக்கிற கோயம்புத்தூர் மற்றும் மதுரையில் கண்டிப்பாக மெட்ரோ அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிறத பலரோட கோரிக்கையாக இருக்குது. இது வருங்காலத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு வகையில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஸ்டிமேட்டட் வந்து ஒரு 5 லட்சம் பேருக்கு மேலே வந்து கோயம்புத்தூர் மெட்ரோவில் வந்து பயணிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இப்போதைக்கு இருக்கிற பாப்புலேஷன் படி அந்த மெட்ரோ போட்டிருக்கிற அந்த வழித்தடம் அப்படிங்கிறது ஒரு குறுகிய சாலை இருக்குது. அதாவது 10லேருந்து 12 மீட்டர் அளவு தான் அந்த சாலை அப்படிங்கிறதே இருக்குது. அந்த இடத்துல ஒரு பில்லர் வச்சு மெட்ரோ அப்படிங்கிறது செயல்படுத்த முடியுமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியான ஒன்று தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மெட்ரோ அப்படிங்கிறது கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு 3 வருடங்கள் ஆகும். அதுக்குள்ளே ஒரு திட்டம் அப்படிங்கிறது அதிக மக்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும், அதுவும் குறைந்த செலவில் இருந்தால் தான் அது வந்து ஒரு நல்ல திட்டம் அப்படின்னு சொல்லப்படும். ஆனால் அதே நேரத்தில் இந்த அளவுக்கு குறைந்த ஒரு பாப்புலேஷன் இருக்கும் நேரத்தில் ஒரு 3 ஆண்டு காலம் இந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்த போகிறோம். அதுலேயும் ஒரு குறைந்த அளவு பாப்புலேஷன் தான் அதில் பயன்பெறுவாங்க. அப்படிங்கிறதுனால இந்த திட்டத்தை கொஞ்சம் கிடப்பில் போகலாமே, இல்லை நிராகரிக்கலாமே அப்படின்னு தான் மத்திய அரசு இதை பார்க்குறதாகவும் சொல்லப்படுது. ஸோ இந்த விளக்கங்கள்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கோயம்புத்தூர் மற்றும் மதுரையில் வந்து மெட்ரோ உண்மையிலே வருமா, இல்லை இது நிராகரித்தது வந்து அரசியல் காரணங்களுக்காக தான், இல்லை திமுகவோட கூட்டணி கட்சிகள் சொல்கிற மாதிரி ஒரு அரசியல் காரணங்களுக்காக தான் இதை நிராகரிக்கலாங்க அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மொத்தத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.